நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னன்னா பியூட்டி பார்லர் வைக்கணுங்கிற உனக்கு எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ பியூட்டி பார்லர் வைக்கணும், அதுக்கு லோனு நடக்கணும், பணமும் நான் தான் கட்டணும். இந்த பணம்லாம் வந்து உனக்கு எங்கேருந்து வருது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது அப்படின்னு தெரியுமான்னு சொல்லி ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிச்சிடாரு. அப்படி பேசும்போது என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை ஆகிடுது. பெரிய பிரச்சனை உடனே ஹீரோ வந்து எல்லாத்தையும் சொல்லி காமிக்கவும் அவங்களும் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. வெக்ஸ் ஆகி கீழே வந்து விழுந்துடுறாங்க, மயக்கம் வந்துடுது, கீழே வந்துடுறாங்க. கீழே விழுந்தோடனே வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது தான் தெரியுது வயிற்றில் வந்து அவங்க கன்சீவாக இருந்திருக்கிறாங்க. கன்சீவாக இருந்தது குழந்தை அபார்ட் ஆகிட்டு, இருந்த அதிர்ச்சியால குழந்தை அபார்ட் ஆகிட்டு அப்படின்ட்டு. அந்த ரெண்டாவது இன்னொரு விஷயம் குட் நியூஸ் சொன்னாங்க இல்லைங்களா, அதை சொல்லவே இல்லை. அதனால வந்து இப்போ என்ன அப்படின்னா அவங்க ஹீரோயின் வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறதுனால இப்போ மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த பக்கம் பார்த்தோம்னா வக்கீலை பார்க்க வந்திருக்காரு இல்லைங்களா. இந்த வக்கீல் வந்து பார்த்தோம்னா அந்த வக்கீலோட ஒய்ஃப் தான் வந்து ஹீரோயினுக்கு அட்வொகேட்டாக இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே மியூச்சுவல் டிவோர்ஸ் ஆனவங்க தான் அந்த வக்கீல் ரெண்டு பேருமே. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஹீரோக்கு, ஹீரோயினுக்கு அவங்களோட ஒய்ஃப் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஏற்றி விடுறாங்க அவங்க பிரச்சனை நடந்தது எல்லாத்தையுமே. அதே மாதிரி இந்த சைடு ஹீரோ வந்து என்னானாலும் பரவாயில்ல, அவன் எனக்கு வேணும், அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு அவளோட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் இவர் வேண்டவே வேண்டாங்கிற முடிவில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லக்ஷ்மி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வக்கீல், அவங்க வந்து ஒரு ஃபெமினிசம் பேசுகிற ஒருத்தவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் என்னதான் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, நான் என்னதான் ஃபெமினிசம் பேசினாலும் வீட்டுக்குன்னு நான் வந்துட்டேன் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு நான் தான் காஃபி வச்சு கொடுப்பேன், நான் தான் சமைச்சு கொடுப்பேன். ஏன்னா வந்து அது எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங், நான் இதெல்லாம் என் ஹஸ்பண்ட்க்கு நான் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன், இதில் எனக்கு எந்த ஈகோவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இந்த சைடு ஹீரோக்கும் வந்து ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குறவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்க கூடாது, நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்ததையும் வந்து சொல்லி காட்டுறீங்க, இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க, அந்த ஃப்ரீடம் கொடுத்ததையும் நீங்கள் சொல்லி காட்டுறீங்க, அப்போ வந்து இதுக்கு நீங்கள் கொடுத்துருக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்படி அட்வைஸ் பண்ணி ரெண்டு பேரும் மனசு மாதிரி நிற்கிறாங்க. அவங்க வந்து அன்னைக்கு கோர்ட்டில் ஆஜராகிறாங்க ரெண்டு பேருமே. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கிட்ட இருந்து அவன் வந்து என்கிட்ட இருந்து போகிறது தான் அவளுக்கு சந்தோஷம் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை நான் அவளுக்கு கொடுக்குறேன், அவள் வந்து தாராளமாக என்னை விட்டுட்டு போகலாம், நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் அவர் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் ஒரு 3 மாதம் வந்து குடும்பம் சேர்ந்து நடத்துங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட முடிவு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த வக்கீலோட ஒய்ஃப் லக்ஷ்மி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க. அவங்களும் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே சேர்ந்துடுறாங்க. இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈகோ இருக்கக்கூடாது. இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோ இருந்தாலே வந்து குடும்பம் நல்லா இருக்காது. ஒருத்தங்க வந்து அவங்க மேலே இவங்களுக்கு கேரிங், இவங்க மேலே அவங்களுக்கு கேரிங், அந்த மாதிரி இருந்தாலே வந்து பிரச்சனை போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தான் ஃபெமினிசம் பேசிக்கிட்டு அவங்க வந்து அப்படின்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது இந்த படத்தெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துட்டிங்களா? உங்களோட